கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், அவைகளில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற போது, ஸ்தோத்திரம், இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை மனிதனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவன். இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் அவன் எப்படி உருவாக்கப்பட்டான் சொன்னால், தேவ சாயலாக உருவாக்கப்பட்டான். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலுக்கு ஒப்பாக மனிதனை உருவாக்கினார். இந்த மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். ஸ்தோத்திரம். மற்ற மிருக ஜீவன்களுக்கும் மனிதனுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். மற்ற மிருக ஜீவன்கள், மற்ற காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், சமுத்திரத்து மச்சங்கள், இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் ஆளுகை செய்யும்படியான ஒரு ஆளுகை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் சரியாக ஆண்டு கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் சரியாக நடத்த வேண்டும், பூமியை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை பூமியிலே சிருஷ்டித்து அவனை வைத்திருந்தார். அவனுக்கு ஆளுகையும் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மனிதன் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆளுகையை இந்த பூமி முழுவதும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் எதற்கு ஆசீர்வதிக்கிறார் சொன்னால், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும். எப்படி எப்படி அதை ஆளுகை செய்யணுமோ, எப்படி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த வேண்டும். அது ஸ்தோத்திரம். மனிதனாலே பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அல்லது நன்மை அடைய வேண்டும் சொல்லி ஆண்டவர் சகல தம்முடைய ஞானத்தினாலும் மனிதனை முடிசூட்டினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தினமும் இந்த மனிதனோடு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்து இவனோடு கூட உலாவுகிறவராக இருந்தார். அவர் பார்க்கிற போது, அவர் வருகிற நேரத்திலெல்லாம் அவரால் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும், எல்லா மிருக ஜீவன்களும், பறவை ஜீவன்களும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஜோடி ஜோடியாக, அது துணை துணையாக அது போகிறதை பார்க்கிறார். அப்பொழுது மனிதனை பார்க்கிறார். மனிதன் தனிமையாக இருக்கிறான். இந்த தனிமையாக இருக்கிறதை பார்த்து அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றினது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அல்லேலூயா. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்னார். அது ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்னவர் இன்னொரு மனிதனை உருவாக்கவில்லை, இன்னொரு மனுஷியை உருவாக்கவில்லை. இந்த மனிதனுக்குள்ள இருந்த ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிரியை. இந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையாக அவனை கையில கொடுத்தார். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த மனுஷியை கண்ட போது அவனுக்குள்ள இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மனுஷியும் இந்த மனுஷனும் இந்த பூமியில இருந்த போது ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த தோட்டத்திலே 2 கனிகள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது, அதுலேயும் கனி இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருந்தது, அதுலேயும் கனி இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீங்க எச்சக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் ஸ்தோத்திரம், சர்ப்பத்தின் வடிவில வந்த பிசாசு என்ன பண்ணான்னா, இந்த ஏவாளை வஞ்சித்து
இந்த கனியை புசிக்க வைத்தான், தேவனுடைய கட்டளைகளை மீற வைத்தான், தேவனுடைய கற்பனைகளை மீற வைத்து ஆண்டவரை விட்டு இந்த மனிதனை பிரித்து விட்டான். அல்லேலூயா. எப்பொழுது மனிதன் தேவனை விட்டு பிரிந்தானோ, எப்பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினை வந்ததோ, பாவம் என்கிற ஒரு காரியம் வந்ததோ, அப்பொழுது அவரோடு இருந்த அந்த ஐக்கியம் குறைந்து விட்டது. அதனாலே பூமியிலே சாபம் வந்தது, அதனாலே நோய்கள் வந்தது, அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தது, மரணம் வந்தது. அல்லேலூயா. அதுவரையிலையும் அந்த பாவம் இல்லாத நாட்களில் இருந்த சந்தோஷம் மனிதன் பாவம் செய்த விற்பாடு இல்லை. ஏன்னு சொன்னா தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு அது இல்லாமல் போனபடினாலே இந்த உலகத்துல பாவம் பிரவேசித்தது. எங்க பார்த்தாலும் பாவம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, பிறந்த குழந்தை நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தையா இருக்கிற வரைக்கும் அதுக்கு கள்ளமும் தெரியாது, கவனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சுத்தமா இருக்குது. ஆனா வளர வளர அந்த சுபாவங்கள்லாம் மாறி விடுகிறது. இதே போலத்தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே அவனுக்கு எந்த ஒரு தீங்கான காரியமும் தெரியாது, அவன் சுத்தமானவனாக இருந்தான். ஆனால் அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ, நன்மை தீமை அறியக்கூடிய அந்த சூழ்நிலை அவனுக்கு வந்தது, அப்பொழுதே அவனுக்குள்ளால பாவம் வந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். இதே போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் மனிதன் தேவனை விட்டு விளைகிறதுனால அவன் வாழ்க்கையை பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். இந்த பூமியை பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது கூட பிசாசு இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல பிசாசு இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறான்? புதிய ஏற்பாட்டுல 82வது பக்கம். ஸ்தோத்திரம். 6வது வசனம். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இயேசு இந்த உலகத்துல வந்த வேளையில அந்த பிசாசு என்ன பண்றான்னா அவருக்கு எல்லாவற்றையும் காட்டுறான். உயர்ந்த மலை மேல கொண்டு போய் எல்லாவற்றையும் காட்டுறான். பூமியையும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டுறான். காட்டிட்டு சொல்றான், எவ்வளவு அழகாட்டு இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உலகம் எவ்வளவு அழகா இருக்குது, இதனுடைய மகிமையும் உமக்கு தாரேன், இதனுடைய அதிகாரத்தையும் உமக்கு தாரேன். அல்லேலூயா. பாருங்க, எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தீங்கன்னா பிசாசுடைய அதிகாரம் நிறைய இருக்குது. அவனால் உருவாக்கப்பட்ட அவனுடைய மகிமை நிறைய இருக்குது. எங்க பார்த்தாலும் அநீதியும் அட்டூழியும் அதுதான் இருக்குது. அதுதான் அவனுடைய மகிமை. பாவ இன்பம் அதுதான் அவனுடைய மகிமை. ஸ்தோத்திரம். அதை மனிதர்கள் அனுபவிப்பதற்கு எத்தனையோ ஆயிரங்களை செலவு பண்றாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாட்டுக்கு நாடு எதுக்கு யுத்தம் நடக்குச்சுன்னா இதெல்லாம் எங்க அதிகாரம், இது எங்க மகிமை அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்க. இது பிசாசு ஸ்தோத்திரம் ஜனங்களுக்குள்ளால் அழிவை உண்டாக்க முடியாது செய்கிற காரியங்கள். அப்படியானால் அவன் சொல்லுகிற எல்லா அதிகாரத்தையும் நான் உமக்கு தந்துடுறேன், எல்லா மகிமை உமக்கு நான் தந்துடுறேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு சொல்லுகிறான், என்ன வார்த்தை சொல்லுகிறான்? இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி யார்கிட்டே இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தது நான் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நான் ஒன்றும் படைக்கல, யாரோ படைச்சது அல்லது தேவன் படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் படைச்சதை அவர் மனுஷன் ஒப்பு கொடுத்தாரு, மனுஷன் கொடுத்தாரு. மனுஷன் நான் வாங்கியிருக்கிறேன். அவனுக்குள்ள கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தை கொடுத்து, அவனுக்குள்ளால் பெருமை என்கிற ஒரு பாவத்தை கொடுத்து, உலக இச்சை என்கிற ஒரு பாவத்தை கொடுத்து, மாமிச இச்சை என்கிற பாவத்தை கொடுத்து அவனுடைய உரிமையை நான் வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு நிலத்தை வாங்கும் போது எப்படி பணத்தை கொடுத்து அந்த நிலத்தினுடைய உரிமையை இன்னொருவர் வாங்குகிறாரோ, அதே போல பிசாசு என்ன பண்றான்னு ஒரு சின்ன பாவத்தை கொடுத்து என்ன பண்றான்? சோத்திரம். இந்த முழு உலகத்தையும் வாங்கிட்டான், தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்துட்டான். அப்போ இதெல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எல்லாவற்றையும் மனிதன் ஆளும்படியாக கொடுத்திருக்கிறேன்,
ஆனா இந்த மனிதன் யாரால் ஆளப்படுகிறான் சொன்னால் பிசாசின் கிரியைகளினால் ஆளப்படுகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் ஏற்படட்டும். அப்படியானால் ஆண்டவர் நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கு ஒரு சுயாதீனத்தை தர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சி உள்ளதா மாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக இறங்கி வந்தார். அவர் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்தார், மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம், 21, 22. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். 208ஆம் பக்கம் புதிய ஏற்பாடுல பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தலையாம், அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை. உணர்வில்லாமல் அவருடைய இருதயம் மாறிவிட்டது. ஆனபடினாலே அவங்க இருதயம் இருளடைந்து விட்டது. அல்லேலூயா. மனித வாழ்க்கையில இருள் எப்போ வருதுன்னு சொன்னா, தேவனை துதிக்காமல் இருக்கிற போது இருள் வருகிறது. தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிற போது இருள் வருகிறது. அந்த இருள் வருகிற போது யார் தேவன் என்பதை குறித்து அந்த உணர்வில்லாதபடி போகிறது. கர்த்தர் மனுஷனை பூமியை தேடுகிறார். என்ன, யாரை தேடுகிறார்னா, உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுஷனை தேடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்கள் உணர்வில்லாமல் போனபடினாலே அழிவில்லாத தேவனுடைய மகிமையை எப்படி மாற்றுகிறார்களாம்? அழிவுள்ள வஸ்துக்களாகிய அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. அழிவில்லாத தேவனை எப்படி மாற்றுறாங்கன்னா, மனிதர்களாக, ஊரும் பிராணிகளாக, மிருகங்களாக, பறவைகளாக மாற்றுகிறார்கள். ஏன்னு சொன்னா, மனிதன் ஆள வேண்டியவன் இப்பொழுது மனிதனை யார் ஆண்டுகிட்டு இருக்கிறான்னு இன்னொன்னு ஆண்டு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு ஸ்தோத்திரம், தேவன் உங்களை ஆள வேண்டும். நம்ம யார் ஆளுகிறார்கள்? நம்ம ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. கவனிங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்து விட்டாலே ஏதோ ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு மாறிவிடுகிறான். ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறார்களோ, எது அவர்களை ஆளுகிறதோ அதுதான் அதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு நன்மை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஆளுகை செய்யப்படியாக உருவாக்கப்பட்டவர்கள். இப்பொழுது ஏதோ ஒன்று நம்மளை ஆண்டு கொள்ளும்படியாக நாம் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளால வந்து விட்டோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அரசாங்கத்துடைய கணக்குகளை சொல்லுகிற போது பல கோடி, பல லட்சம் கோடிகள் கடன் இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் அல்லது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையுடைய பெயர்ல இத்தனை 1000 கடன் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற கணக்குகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப கடனுக்கு உட்பட்டு குழந்தை பிறக்கிறது. கடன் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ரூபா நோட்டு ஒன்று எனக்கு கிடைச்சது. ஒரு ஊழியக்காரர் தந்தார். அதுல ஒரு சீரை போட்டு அதுக்கு அடுத்தால ஒரு 10-12 சீரை போல போட்டிருந்து ஒரு நோட்டுல. அப்போ ஒரு சீரை போட்டு ஒரு 10 சீரை போட்டா எத்தனை கோடி வரும் தெரியுமா? இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது புற கணக்கு போட்டு பாருங்க. ஒரு சீரை போட்டு 10 சீரை போட்டா எத்தனை கணக்கு? ஒரு நோட்டு கிடைச்சது. அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் இதை மாற்ற முடியும்னா மாத்துங்க அப்படின்னு. நானும் சரி அப்போ மாத்திரலாம் போடுங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஸ்தோத்திரம், மாற்றக்கூடிய இடத்துல கொண்டு போனேன். அங்கே கொண்டு போயாச்சுன்னா நான் என்ன நினச்சேன்னு, ஒரு சீரை போட்டு ஒரு 10 சீரை போட்டிருக்கு.
ஒரு சீராக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா கூட, ₹1 மதிப்பு கொடுத்தா கூட சோத்திரம் எப்படியும் ஒரு ஒரு 10 கோடியாவது தேரும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அவங்க சொல்றாங்க, சார் இது வந்து வேஸ்ட், இந்த ரூபா நோட்டு வேஸ்ட். ஹல்லேலூயா. இந்த ரூபா நோட்டு போகாது, இந்த நாட்டில் உள்ளது அது போகாது. ஏன்னு சொன்னா அது ரொம்ப வறுமையில் உள்ள நாடு. அந்த நாட்டில் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கிடையாது. அந்த நாட்டில் உள்ள நோட்டை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இதை நீங்க வச்சிருக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், வேற 2-3 நோட்டு இருக்கு, நான் போன்ல வச்சிருக்கிற காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டிச்சுன்னா எல்லாமே வேஸ்ட். சோத்திரம். ஹல்லேலூயா. சீரம் நிறைய கிடக்குது, ஆனா அந்த சீராவுக்கு வேலையே இல்லை. நீங்க அமெரிக்கா டாலர் கொண்டு வாங்க, நீங்க $100 கொண்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன உண்டு, 10,000 ரூபாய் கிடைக்கும். சோத்திரம். அதுக்கு வேலை இருக்குது. இங்கிலாந்து அங்க உள்ள கரன்சியை கொண்டு வாங்க, வேற நாட்டில் உள்ள ஏதாவது கரன்சி இருக்குன்னா கொண்டு வாங்க. ஒரு தடவை என்னுடைய கையில அதாவது துபாயில் உள்ள கரன்சி கொடுத்தாங்க, அதை கொண்டு மாத்தினே பணம் கிடைச்சிட்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நம்ம பாஸ்டர் தந்ததுதான். இப்படி மதிப்பில்லாத நோட்டுகள் இருக்கு. காரணம் என்ன சொன்னா அங்கே இருக்கிற ஆளுகை. ஹல்லேலூயா. அங்க ஆண்டு கொண்டிருக்கிற அங்க அந்த அந்த அரசாங்கம் அவர்களை, அந்த ஜனங்களை, அந்த நாட்டை எப்படி நடத்துறாங்களோ அதுக்கேற்றபடி வறுமை இருக்கிறது, அதுக்கேற்றபடி வளர்ச்சி இல்லாத தன்மை இருக்கிறது. வளர்ச்சி இல்லாதபடினாலே அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. இதே போல நம்மை யார் ஆளுகை செய்கிறார்கள், நாம் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது அழிவுள்ளது ஸ்தோத்திரம், அழியாமையை ஆண்டு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடையும்படிக்கு ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அப்போ நம்மை ஒன்று ஆண்டு கொண்டிருக்கிற என்ன தெரியுமா, மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லா மனுஷரையும் ஒரு விஷயம் ஆண்டு கொண்டே இருக்கிறது. என்னது? மரணம். மற்ற எல்லாத்தையும் மனுஷன் ஜெயிச்சுருவான், ஆனா இந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா ரொம்ப பாடு. ஏன்னா ஸ்தோத்திரம், இந்த மரணம் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் மரணத்தை ஜெயிக்க யாராலும் முடியாது. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த மரணம் எப்படி ஆண்டு கொண்டுச்சுன்னா, ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரு மனுஷனுடைய நீதியான செயலினாலே, ஒரு மனுஷன் பாவமில்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவர் இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக அவர் பலியிடப்பட்டபடினாலே அந்த மரணத்திலிருந்து விடுதலையாகி ஜீவன் ஆண்டு கொள்ளும்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மரணத்துடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோமா அல்லது ஜீவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு ஊர் வழியாக நடந்து போனார். எந்த ஊருக்கு சொன்னா சோத்ரம், நாயின் என்கிற ஊர் வழியா நடந்து போனார். கவனிங்க, இயேசுவோடு ஒரு பெருங்கூட்டம் வருகிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்படியானால் சோத்ரம், நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருகிறது. அதே நேரத்துல அவருக்கு எதிர்ப்புறத்துல இன்னொரு கூட்டம் வருகிறது. என்ன கூட்டம் சொன்னா மரண கூட்டம். என்ன கூட்டம் வருது? மரண கூட்டம். மரித்து போன ஒரு வாலிபனை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிற போது அந்த மரணம் சந்தித்த அந்த மனிதன், அந்த வாலிபன், அவனை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி ஒரு கூட்டம் அழுது கொண்டே வருகிறது. இது மரண கூட்டம். இயேசு வருகிறார், அவர் ஜீவனுடைய கூட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு அவர் ஜீவனாக இருக்கிறார். மரித்த மரணமும் வருகிறது. இயேசுவாகிய ஜீவனமும் அந்த மரணமும் சந்திக்கிற இடத்துல
சோதர அநேகர் அந்த மரித்த அந்த கூட்டத்தை சந்திக்கிற போது அவங்க மனசுல எல்லாம் தோணும், என்ன தோணும்னா நம்மளும் ஒரு நாள் இதே போலதான் மரிப்போம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அவனை தூக்கிட்டு போறாங்க, நாளைக்கு இதே போல என்ன தூக்கிட்டு போவாங்க. ஆனா இயேசு அவர் வந்த வேளையில அந்த ஒரு நிலைமை அங்க இல்லை. அந்த மரித்த மனிதன் அவன் உயிரோடு எழும்ப ஆரம்பித்தான். இயேசுவாகிய ஜீவன் இந்த மரணத்துக்குள்ளால பிரவேசிக்கிற போது மரணம் முற்றுமாக அது தோற்கடிக்கப்படுகிறது, மரணம் முற்றுமாக ஜெயிக்கப்படுகிறது. அந்த நேரத்துல அந்த மரித்த மனிதன் எழும்பி பேச ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் மரணத்தினால் ஆளுகை செய்யப்படுகிற நம்மை இயேசு ஆளுகை செய்கிற போது மரண வாழ்க்கை நம்மை விட்டு மாறிவிடுகிறது. நம்முடைய மரணத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நான் இன்றைக்கு மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன். இயேசு எனக்காக மரணத்தை ஜெயித்திருக்கிறார். என்னை ஆண்டு கொண்டு அந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறார். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தந்து என்னுடைய வாழ்க்கையை வேறுபடுத்துகிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அப்படியானால் இந்த மரணத்தினுடைய ஆளுகையில் நம்ம விடுதலை ஆகி இயேசுடைய ஆளுகைக்கு நம்ம உட்பட்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார். அப்ப அவர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இருக்கிற ஆளுகை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்று ஆண்டு கொண்டிருக்குது, அதுல இருந்து விடுதலை ஆகி நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளால வர வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள்ல நம்ம விடுதலை இல்லாம இருக்கிறோம். அப்போ நம்ம எது ஆளக்கூடாது என்பதைத்தான் நம்ம சில வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்மை மரணம் ஆளாமல் இருக்கணும்னு சொன்னா, பிசாசு நம்மளை ஆளாம இருக்குன்னு சொன்னா, நாம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா நம்ம மாறணும். அப்ப தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கும்போது யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம். முன்னூற்றி 12வது பக்கம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூர்ணமாகும் போது மரணத்தை நிச்சயம் பிறப்பிக்கும். அல்லேலூயா. சுயம் நம்மை ஆளவே கூடாது. ஸ்தோத்திரம். மரணம் நம்மை ஆளாம இருக்குன்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுய காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சுயம் எப்படி வெளிப்படுகிறதுன்னு சொன்னா, சுய இச்சை, சுய விருப்பம், சில பொருட்கள் மேல இருக்கிற விருப்பம், சில ஆட்கள் மேல இருக்கிற விருப்பம், இந்த சுய இச்சை. நம்முடைய சரீரத்துல அநேக இச்சைகள் உண்டாகிறது, அநேக ஆசைகள் உண்டாகிறது. நல்ல விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம், நல்ல விஷயம்தான். ஆனா கெட்ட காரியங்களுக்கு நிறைய நேரத்தில் ஆசை உண்டாகிறது. நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை வர காரணம் சொன்னா சுய இச்சை. அந்த சுய இச்சை மனுஷனுக்குள்ள இருந்து அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. மரணம் எப்பொழுதெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த மனுஷனுக்குள்ள சுய இச்சை இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இச்சை அவனை எப்படி மாற்றுதுன்னா பிச்சைக்காரனாக மாற்றி விடுகிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒருத்தன் மூத்தவன் தகப்பனோடு இருந்தான், நல்லவனாக இருந்தான். இளைவனை பார்க்கும்போது உலகத்தின் காரியத்து மேல அவனுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னு அப்பாவை பத்தி கேட்டான். நான் உலகத்தை அனுபவிக்க போறேன், அதனால என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் என்னுடைய பாகத்தை பிரித்து தந்து விடுங்க சொல்லி கேட்கிறான். அதன்படி அவன் பிரித்து கொடுத்த போது அவன் போய் அவன் அந்த பணத்தை கொண்டு போய் தகாத விதமாக செலவழித்து எல்லாத்தையும் செலவழித்து கடைசியில குறைபட தொடங்கிட்டான். அல்லேலூயா. சோத்ரம். அப்படியான பார்க்கும்போது இச்சை அவனை பிச்சைக்காரனாக மாற்றி விடுகிறது. குடித்து வெறித்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு இச்சை, அது சுய புத்தி. ஸ்தோத்திரம். அந்த சுய இச்சையினாலே அவர் குடித்து வெறிக்கிறதுனால அவங்க குடும்பங்கள் எல்லாம் வேதனையில தவிக்கிறது. அவனுடைய
வாழ்நாள் குறுகி போகிறது. உடல் வந்து சீக்கிரத்துல அவன் என்ன செய்யறான், மரித்து போய் விடுகிறான். இப்படி சுய இச்சையினாலே அநேக குடும்பங்கள் வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அதோடு கூட அநேக குடும்பங்களை பார்க்கும்போது சுய இச்சைக்கு உட்பட்டு ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறார்கள். தவறு செய்யும் போது அந்த வெளியே சொல்ல முடியாத சில தவறுகளை செய்து விடுகிறார்கள். அந்த சுய இச்சையினால், அந்த சுய இச்சையினால் செய்யப்படுகிற தவறுகள் அவனுடைய மனைவியை பாதிக்கிறது, பிள்ளைகளை பாதிக்கிறது, அந்த குடும்பம் முழுவதும் பாதிக்கிறது. அந்த பாவத்தை செய்கிற போது அவனுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படிப்பட்ட சுகத்தை நான் அனுபவித்ததில்லை, இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம் என்று சொல்லி அந்த இச்சையை நிறைவேற்றுகிற நேரத்தில் அவன் எண்ணிக்கொள்கிறான். ஆனால் பின் விளைவுகள் ரொம்ப போராட்டமா மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இச்சை, ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி ஒருவன் இருந்தான், சிம்சோன். அவனை கண்டாலே எதிராளிகள் பயப்படுவாங்க. இவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் இவன் தெலிலாள் என்கிற ஒரு ஸ்திரியோடு வைத்திருந்த ஒரு தகாத ஒரு காரியம் அவனை பலமிழக்க பண்ணிவிட்டது, சிறை கைதியாக மாற்றிவிட்டது. அல்லேலூயா. இச்சை. அப்போ நம்முடைய சுய இச்சைகள் நமக்குள்ளே உருவாகாதபடிக்கு, அவைகளை நாம் ஜெயித்து சுயம் நம்மை ஆளாதபடிக்கு நம்மை இயேசு ஆளுகை செய்வதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, சுயம் என்னிடத்தில் ஆளுகை செய்யக்கூடாது. கடந்த நாட்களில் சில காரியங்களை நான் அறிகிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மனிதன் லாரி ஓட்டுகிறவனாக இருக்கிறான். அந்த லாரி ஓட்டுகிற போகிற இடத்துல நல்ல தண்ணியை போட்டுட்டு அங்கே அந்த சிலரோடு சில காரியத்தை செய்ததுனால பிந்தின நாட்கள்ல அவனுடைய உடம்புல எய்ட்ஸ் இருப்பதை மருத்துவர்கள் கண்டார்கள். அப்படின்னு சொன்னா, யாருக்கோ ஒரு ஆளுக்கு ரத்தம் கொடுக்க போனோம், ரத்தம் கொடுக்க போகும்போது டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண சமயத்துல அந்த ரத்தத்துல அந்த எய்ட்ஸ் கிருமிகள் இருக்கிறத பார்த்தாங்க. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இதை பார்த்தபோது நம்பினி ஏதாவது தவறான காரியம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இவன் சொல்லிடுறான், நான் ஒரே ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். ஒன்றும் பயப்படாத, உனக்கு மாத்திரை மரத்தெல்லாம் தருவோம், நீ அதை வச்சு ஒழுங்கா நீ சாப்பிட்டேன்னா கொஞ்ச நாள் வச்சுலாம் உயிர் வாழலாம் என்று சொல்லி சொன்ன போது இவனுடைய உள்ளமெல்லாம் உடைந்தது. ஒரு நாள் என்னுடைய சுயத்துக்கு நான் இடம் கொடுத்ததுனால, சுய இச்சைக்கு நான் இடம் கொடுத்ததுனால இவ்வளவு பெரிய பாதிப்பை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் அந்த மனிதன் ரத்த வாங்கி எடுத்து ரொம்ப மூச்சு திணறி செத்து போயிட்டான். அவன மனைவி சில நாளைக்குள்ளால அவளும் செத்து போய்விட்டான். ஒரே ஒரு மகன் இருந்தான், சின்ன பையன். ஸ்தோத்திரம். அவனும் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்குள்ளால அவனும் செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். அந்த குடும்பமே இல்லாமல் ஆகிவிட்டது. பாருங்க, இதை பார்க்கிற போது ஒரு மனுஷனுடைய தவறு அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதிக்கிறது. ஆனபடினாலே சுய இச்சை நம்மை ஆளக்கூடாது. அல்லேலூயா. இச்சை நமக்கு தற்காலத்துல அது சந்தோஷமா இருக்கும், அதை நம்ம திருப்தி செய்கிறது போல இருக்கும். ஆனா அது நமக்கு வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதாக. பாருங்க, இச்சைக்கு ஏதுவான காரியங்களை அநேக காட்சிகள் மூலமாக மனிதனுக்கு தூண்டப்படுகிறான். நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், அந்த மொபைல் போன்லயே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறது, நிறைய உலக சினிமாக்கள் அது இதுன்னு நிறைய வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய இச்சைகளை தூண்டுகிற பொல்லாத பிசாசி கருவிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் இப்போ அதெல்லாம் தவறு கிடையாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலைமையில ஆகிவிட்டது. எங்க பார்த்தாலும் இது நடக்குது. ஸ்தோத்திரம். இச்சைகளை தூண்டுகிற காரியங்கள், இச்சைகளை, நம்முடைய சரீரத்தினுடைய இச்சைகளை தூண்டுகிற காரியங்கள் நிறைய
அப்போ அந்த இச்சைகளை தூண்டுகிற காரியம் நம்மை ஆளாதபடிக்கு நம்மை இயேசுவுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருக்கணும். என்னால முடியும், நான் செய்திருவேன், சுய புத்தி, சுய புத்தினால நான் இதெல்லாம் சாதிச்சிருவேன் அப்படியெல்லாம் நீ நினைக்காத. சுயத்துக்கு நீ இடம் கொடுக்காத. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நாளைக்கு நாங்க உயிரோடு இருந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாங்கள் நாளைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் சொல்லி சொல்லுங்க. யாக்கோபு நிருபம் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோண்டி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்ன செய்வோம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு அல்லது நாளைக்கு நாங்க இதெல்லாம் சாதிப்போம் சொல்லி சொல்லாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை தந்தால் நாங்க இன்னென்ன செய்வோம் சொல்லி சொல்லுங்க. அப்படித்தான் ஆண்டவர் தான் அவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். சுய புத்தி மேல நீ நம்பாத. அல்லேலூயா. நமக்குள்ளால் ஆண்டவர் தந்திருக்கிற சுய காரியங்கள் இருக்கிறது. இது எதுக்கு தந்திருக்கிற? நமக்குள்ளால ஒரு சுயாதீனம் தந்திருக்கிறார். ஆனால் இந்த சுயாதீனத்தினால சுய புத்தி மேல் சாயக்கூடாது. இந்த சுயாதீனத்தை கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளதாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சாதிச்சிரும் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் அப்படி மார்பு தட்டுறாங்க, நாங்க தான் செய்வோம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. சுய பெருமைலாம் வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்படிதான். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல வந்த வேளையிலே அவர் தேவகுமாரனா இருந்த போதிலும் கூட அவர் சுயமாக ஒன்றுமே செய்யல. அவர் பேசுறது கூட சுயமா பேசல. அவருக்கு என்ன பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டளை இருந்ததோ அதே தான் அவர் பேசினார். அவர் செய்ததும் எல்லாமே சுயமா செய்யல, சுயத்துக்காக செய்யல, சுய திருப்திக்காக செய்யல, தன்னை திருப்திப்படுத்தி மண்டியா செய்யல. பிதாவாகிய தேவன் அவர் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னதான் நியமிக்கப்பட்டிருந்ததோ அது எல்லாவற்றையும் அவர் நியமத்தின்படியே செய்தார். அல்லேலூயா. அப்போ அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. பிசாசு என்ன பண்ணான்னா, ஏவாள்கிட்ட வந்து எப்படி வஞ்சித்தான்னு, ஸ்தோத்திரம், தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னது உண்டோ? உடனே இந்த அம்மா சொல்றாங்க, எல்லாத்தையும் புசிக்கலாம், அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்படின்ட்டு இந்த அம்மா சொன்னோடனே பிசாசு அத்தனை சொல்கிறான், ஸ்தோத்திரம், இதை புசித்தா உங்க கண்கள்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. நன்மை தீமை அறிந்து நீங்க எப்படி மாறுவீங்கன்னா தேவர்களை போல மாறிடுவீங்க. அவனுடைய சுயத்தை தூண்டுகிறான். நிறைய நேரத்தில் நம்ம சுயமா எடுக்கிற முடிவுகள் நம்மை பல சிக்கல்ல கொண்டு மாட்டி விடுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு இதான் பிடிக்கும், நான் இதான் செய்வேன், அது பெரிய பிரச்சனை மாட்டி விடுகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க, போதகர்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, சுயமாட்டு இருப்பாங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும், நான் இப்படிதான் செய்வேன். ஆமா, நிறைய பிள்ளைங்களை பார்த்தேன் வாழ்க்கை அமைக்கிற போது கூட எனக்கு இதுதான் பிடிக்கணும், இந்த ஆள் தான் பிடிக்கும், இந்த பிள்ளை தான் பிடிக்கும், இதை தான் நான் செய்வேன் சொல்லி சுயமா எடுக்கிற பிரச்சனை தீர்மானங்கள் அநேக நேரத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைகளா மாறி விடுகிறது.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரம் தான் வேணும் அப்படின்ட்டு நிற்பாங்க. நமக்கு தெரிந்த சில குடும்பங்கள் இருக்கிறது. என்னென்ன, ஸ்கூல் படிக்கும் போதே ஒருத்தன் பின்னாடி வந்தான், சொல்றான், இவனும் வலையில விழுந்துட்டான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆச்சு. இந்த மேஜர் வயசு வரல, அதனால பிரிச்சு வைப்போம் சொல்லி பிரிச்சு வச்சு பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். போலீஸ் ஸ்டேஷனு தெரியாமலே மேஜர் வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சாச்சு. முடிச்ச நாளையில இருந்து அந்த பையன் குடிச்சு 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 இவளை அடிச்சு துவச்சி வச்சிருக்கான். இவளுக்கு போவா சண்டை அங்க அடிச்சு துவைப்பான், அந்த வீட்டுக்கு வந்துடுவான். இதுவே அவளுடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது. ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற அனுபவங்கள், சுயத்தினால் எடுக்கிற தீர்மானங்கள் அநேக நேரத்தில் நம்ம பல பிரச்சனைகளை கொண்டு போய் முடித்து விடுகிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை தொலைத்து விடுகிறது. நம்ம வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை கெடுத்து விடுகிறது தேவ பிள்ளைகளே. அதனால நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சுய நம்ம ஆளும்படியா நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சுயமான காரியங்கள் வேண்டாம். ஆண்டவர் இடத்துல என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்ய விரும்புவேன் அப்படின்ட்டு எத்தனை பேர் விரும்புறீங்களோ சோத்ரா, அந்த அவங்க வாழ்க்கை தான் ஜெயமுள்ளதாக மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் ஆண்டவரே. எனக்கு பிரியமானது வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் எனக்கு பிரியமானது நடக்குன்னு சொல்லி விரும்புறீங்க சோத்ரா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரியமான நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனா அது உங்களை பிரச்சனைகளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். வேதம் சொல்லியிருக்கு, தன மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரண வழிகள்ல கொண்டு போய் முடிச்சிடும். அதனால சுயமான தீர்மானங்கள் வேண்டாம், சுயமான இச்சைகள் வேண்டாம், சுயமான புத்திகள் வேண்டாம், சுயமான நடக்கைகள் வேண்டாம். ஏன் ஆண்டவர் இடத்துல என்ன விரும்புகிறாரோ, என்னை படைச்சவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்யணும். அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ள மனுஷன் வந்துட்டான்னு சொன்னா அவன் தான் வெற்றி பெற்றவன், அவன் தான் இந்த உலகத்துல ஜெயம் பெற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இயேசுவோடு 12 சீசர்கள் இருந்தார்கள். அவங்களுக்குள்ளால் அப்பப்போ சுயம் வெளிப்பட்டுச்சு. ஸ்தோத்திரம். ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அங்க அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒருத்தன் சொல்ல, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவங்களை அழித்து விட உமக்கு சித்தமா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்க உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில கோபப்பட்டாச்சுன்னா சிலவங்க நம்ம சொல்றதை கேட்காட்டா நமக்கு சில கோபம் வரும். கோபம் வந்து இவங்களை அப்படி பண்ணிடலாமா இப்படி பண்ணலாமா சுயமா யோசிப்போம். இந்த சுயமா யோசிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு உட்கார்ந்துருக்கும். அவன் சொல்லுவான், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இன்னும் நீ ஃபோர்ஸ் பண்ணு, இன்னும் பேசு, இன்னும் மற்றவங்களை காயப்படுத்தி பேசு அப்படின்னு தூண்டிகிட்டே இருப்பான். அதனாலதான் வீட்டுக்குள்ள சண்டை வருது, அதனாலதான் மற்றவங்க மேல கசப்பு வருது. அப்போ அந்த சுயத்துக்கு இடம் கொடுக்காம இயேசுவின் நாமத்துல போ பிசாசுன்னு சொல்லி நம்மளே சில நேரத்தில் நம்முடைய சுயத்தை கடிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படி. அப்ப சுயம் நம்ம ஆளக்கூடாது. நம்ம யார் ஆளணும்னு சொன்னா கர்த்தர் தான் ஆளணும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நம்ம யார் ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னா முதல்ல சுயம் நம்ம ஆளக்கூடாது. ரெண்டாவது, எது நம்ம ஆளக்கூடாது அப்படின்னா 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23 வசனம். புதிய ஏற்பாட்டில் 250 பக்கம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக. 233 பக்கம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். அல்லேலூயா. அப்ப முதல்ல சுயத்துக்கு சுயம் நம்ம ஆளக்கூடாது. ரெண்டாவது, மனிதர்கள் நம்ம ஆளக்கூடாது. ஸ்தோத்திரம். மனிதர்கள் ஆளுகிறதுன்னு என்ன அர்த்தம்? மனுஷ விருப்பப்படி நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷனை நம்ம ஒரு நாள் திருப்திப்படுத்தவே முடியாது. சிலர் பார்த்ததுன்னா மற்றவங்களை திருப்திப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. எப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நான் இப்படி கூட்டங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சுன்னா
மற்றவங்க என்ன நினைப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையினுடைய சில தாட்ஸுகளே அப்படிதான் இருக்கும். நான் இப்படி செய்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த எண்ணமே வரக்கூடாது. மனுஷர்களுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா. மனுஷர்களை நம்ம கனம் பண்ணணும், அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். ஆனா அவங்களுக்கு என்ன அடிமையாக கூடாது. ஸ்தோத்திரம். நாம் யாருக்கு அடிமை கிடையாது. ஒருவேளை நம்ம இடத்துல அன்பு கூறுகிறவங்களுக்கு கூட நம்ம அவங்க மேல அன்பு தான் செலுத்த முடியுமே தவிர அவங்களுக்கு நம்ம அடிமையாக கூடாது. நம்ம அடிமையாக வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு மட்டும்தான், அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நம்ம அடிபணியணுமே தவிர மனுஷருடைய வார்த்தைக்கு அல்ல. அல்லேலூயா. சில வீடுகள்ல புருஷன் மனைவி அடிமையை போல நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். முன்னாடி எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, மனைவி நினைச்ச என்ன, அது நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லுவாங்க, நம்ம அதை சொல்லலை. ஸ்தோத்திரம். மனைவி நினைச்ச என்ன, புருஷனுக்கு நினைச்ச அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் மனுஷனுடைய விழா எலும்புலேருந்து எடுத்திருக்கிறார். அவன் அடிமையாக இருப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. புருஷனுக்கு மனைவி அடிமை கிடையாது, மனைவிக்கு புருஷன் அடிமை கிடையாது, யாருக்கு யாரும் அடிமை கிடையாது. எல்லாருக்குள்ளாலும் சுயாதீனம் இருக்கிறது. எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். ஆனால் நாம் மனுஷர்களுக்கு அடிமையாக கூடாது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நீங்க கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீங்க. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கி இருக்கிறார். அவர் உங்களை வாங்கி இருக்கிறதுனால நீங்க எந்த மனுஷனுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு இந்த பவுல் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்போ மனுஷனுக்கு அடிமையாகாமல் நாம் தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும். யாரையும் திருப்திப்படுத்தி வாழவே முடியாது. பாருங்க, சோத்திரம், கவனிங்க. நிமிர்ந்து நடந்தா என்ன சொல்லுவாங்க, நெட்டன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குனிஞ்சு நடந்தா குட்டைன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முன் நடந்தா என்ன சொல்லுவாங்க, ஆணவம்னு சொல்லுவாங்க. பேசி நடந்தா என்ன சொல்லுவாங்கன்னா வாயாடிம்பாங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்படி யாரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் குற்றம் சொல்லுகிற கூட்டங்கள் அநேகம் இருக்கிறது. அப்போ மனுஷனை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அதனால நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த வழியில நம்ம நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல நீங்க கூட்டங்களுக்கு வருகிற போது, ஜெபத்துக்கு வருகிற போது யாராவது ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். போயும் நான் கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்ச போது சொன்னாங்க, என்னென்ன ஸ்தோத்திரம், நிறைய வார்த்தை சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பாருங்க, நீ இந்த கூட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டியா, ஐத்தியம் ஆயிராது அப்படின்னு. ஸ்தோத்திரம். நமக்கு தெரியுது நம்ம போகிறது சரியான வழி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம யாருக்கு அடிமை கிடையாது. மற்றவங்களை திருப்திப்படுத்தும்படியா நம்ம போக முடியாது. இன்னைக்கு அப்படி சொன்னவங்க எல்லாம், நம்மளை ஏளனமா சொன்னவங்க எல்லாம் இப்ப நம்மளை பார்த்து தம்பி ஜோமனை வாப்போம் அப்படிங்கிறாங்க. ஸ்தோத்திரம். என் வீட்டுல இந்த சோமன்ல இந்த பிசாசுபடி இந்த பிரச்சனை, ஜோமன்னிக்கப்பா அந்த ஜோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சூழலை மாற்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. அப்போ நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டாருன்னு நம்ம தேவனுக்கு தான் அடிமையாக தவிர மனுஷருக்கு அடிமையாகிட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டுன்னா நம்ம அவனுக்கு எப்படி மாறுறோம், அடிமை. மனுஷனுக்கு அடிமையா இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு கேள்விதான். அல்லேலூயா. ஆமா, நீங்க அடிமையாகட்டாலும் அடிமையாக்கிறதுக்கு இப்ப நிறைய போன் வந்துட்டே இருக்கு. எனக்கு டெய்லி போன் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பணம் தேவையா, உங்களுக்கு இத்தனை லட்சம் வந்திருக்குது, சாம்சங் இருக்குது,
நீங்க என்ன செய்யுங்க? ஆமா, உங்கள்கிட்ட முன்னாடி தான் நாங்க நிறைய எவிடன்ஸ் கேட்போம், இப்ப அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. கடன் கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு நிறைய 1000 நிறுவனங்கள் இருக்குது. யாருக்குடா கொடுக்கலாம் அப்படின்னா எல்லாரையும் அவங்க அடிமையாக்க பாக்குறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல எத்தனை பேர் விழிப்பா இருக்கிறீங்க? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஸ்தோத்திரம். அவனுக்கு அடிமை ஆயிட்டோம். இஎம்ஐ அதே கண்டிஷன் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இஎம்ஐ போட்டு நம்ம பொருட்கள் வாங்குறோம்னா அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் நம்ம அவனுக்கு அடிமை. டியூ போட்டு பைக் எடுக்கிறோம்னா அந்த டியூ முடிகிற வரைக்கும் அவனுக்கு நம்ம அடிமை. ஸ்தோத்திரம். குழுவுல லோன் எடுக்கிறோம், அந்த லோன் முடிகிற வரைக்கும் அவனுக்கு நம்ம அடிமை. அதுக்குள்ளால அவர் வந்துட்டாருன்னா நம்ம பாடு கஷ்டம்தான். அல்லேலூயா. அதனால அடிமைகள் ஆகாதிருங்கள். எவ்வளவு சீக்கிரமா அந்த அடிமைத்தனத்துல விடுதலை ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல விடுதலை ஆகிடணும். ஏன்னா இந்த அடிமைத்தனம் பிசாசு நமக்குள்ள வைக்கிற ஒரு நுகம். அருமையானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் கடன்னால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கடன்னால தலை நிமிர்ந்து வாழ முடியாம இருக்கிறாங்க. தேவைகளுக்காக நம்ம வாங்குறோம், அந்த நிர்பந்தம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சில தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள பழகிட்டோம்னு சொன்னா இந்த கடன் ஸ்தோத்திரம் வருவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்கிறது, நீ கையிட்டு செய்யும் உன் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். தேவ கிருபையினால இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை அப்படி நடத்துறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் சில காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சீக்கிரத்துல ஆண்டவர் மாற்றிடுவார். ஆனா ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ மனுஷருக்கு நீங்க அடிமைகள் ஆகாதிருங்க. எத்தனை பேர் அடிமைகளா இருக்கிறோம்? நம்ம அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல நம்ம விடுதலை ஆகணும். மனிதர்களை நம்ம ஆளுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆளுவிச்சு யாரை திருப்திப்படுத்தி வாழ முடியாது. பவுல் சொல்கிறார், மனுஷரையா தேவதூதனையா, மனுஷரையா தேவனையா, யாரை நான் திருப்திப்படுத்த இருக்கிறேன்? யாருக்கு மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்னா தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேன்னா? ஸ்தோத்திரம். நான் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. எல்லாரையும் கேட்ட மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன்னு நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. யார் யாரையும் எப்படி சத்தியத்துக்கு நடத்தணுமோ அப்படிதான் நடத்தணும். அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்தணும். நான் மனுஷனுக்கு அடிமை கிடையாது. அவர் தான் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். எந்த மனுஷனும் எனக்காக ரத்தத்தை சிந்தல, எந்த மனுஷனும் எனக்காக ஜீவனை கொடுக்கல. அவர் தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அம்மா கொடுக்கல, எங்க அப்பா கொடுக்கல, என் சகோதரர்கள் கொடுக்கல. அவங்க எல்லாம் ஒரு காலத்துல என்ன பகைக்கதான் செய்தாங்க. ஆனா இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். நான் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அதுல இருந்து அநேக போராட்டங்களை சந்தித்தேன். அந்த சமயத்துல வேதாந்த கல்லூரி போகும்படியாக ஒரு சூழ்நிலை வந்த போது பைபிள் காலேஜ் போயிட்டேன். அப்போ அங்க போன வேளையில சில மாதங்கள் தாண்டின பிற்பாடு என்னுடைய தாயார் என்னை பார்க்க வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால நீ தான் வந்து வீட்டை பார்த்துக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை அழைத்தார்கள். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன், இப்படி வீட்டுல சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யுதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழுது புரண்டு ஸ்தோத்திரம். சரி, நம்ம கொஞ்ச நாள் வீட்டுல போய் வேலை செய்து வீட்டை கவனித்து விட்டு அப்பா அம்மா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது ஊழியத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அன்னைக்கு பைபிள் காலேஜில் இருந்து பயங்கரமான ஒரு வழி அனுப்புதல் விழாவோடு கூட எல்லா கூட இருந்து சகோதரமாரில் அனுப்பி விட்டாங்க. நான் பேக்கையும் தூக்கிட்டு புக்கையும் தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டில் வந்தோன்னா எங்கள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பையன் நம்ம சொல்லதை காட்டி நினச்சி நான் வந்துட்டான் அப்படின்னு. ஆனால் என்னை ரெச்சிப்புள் நடத்தின தேவ மனுஷனை போய் பார்த்தேன். அப்படி போய் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலை, அதனால எங்கள் அம்மா வந்தாங்க, அதனால வந்துட்டேன் அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. என்னென்ன, ஒரு காலத்தில்
தங்களை திருப்திப்படுத்தும்படியாக, தங்கள் சுய இச்சையை திருப்திப்படுத்தும்படியாக உன்னை விட்டு விட்டு தூரம் போன அப்பாவும் அம்மாவையும் அவங்க இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா உனக்காக இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட உன்னுடைய இரட்சகர் இயேசுவை விட்டு விட்டு இவ்வளவு சீக்கிரமா நீ வெளியே போறியா? ஆண்டவர் உனக்காக எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவரை விட்டுட்டு நீ எங்க போற? மனுஷரை திருப்திப்படுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கேட்டபோது என்னோட உள்ளம் உடைந்தது. கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். அவர் என்னை அரவணைத்து ஜெபித்தார். ஆண்டவரே, மரணமே ஆனாலும் ஜீவனை ஆனாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்படியாக முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தோடு ஆண்டவர் முன்னேற கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. வீட்டுல வந்து சொன்னோன்னா அவங்களுக்கு பயங்கர கோபம், சூத்திரம், பயங்கர பிரச்சனை தான். ஆனாலும் ஆண்டவர் அன்னைக்கு முன் வச்ச காலை பின் வைக்கல, இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யார் நம்மளுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் அனுகூலமாக்கிட்டார். எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஸ்தோத்திரம். எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவங்க ஊழியத்துக்கு நல்ல சப்போர்ட், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அப்ப மனுஷர்களுக்கு நம்ம அடிமைகள் ஆகக்கூடாது. அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அடிமைகள் ஆகக்கூடாது. அதனால வீட்டுல போய் சண்டை போடாதீங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புருஷனை பார்த்து உமக்கு நான் என்னையில அடிமை கிடையாது, அதனால ஸ்தோத்திரம் வந்து பாரு நம்மளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சண்டை போடக்கூடாது, அடிமையில் ஆகக்கூடாது. அன்பு கூறத்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அன்பு கூறுவது புருஷனுக்கு மரியாதை கொடுப்பது அடிமைக்கு அடிமையாவதற்குரிய அடையாளம் கிடையாது. ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷன் முதலாவது உருவாக்கப்பட்டால், மனைவி இரண்டாவது உருவாக்கப்பட்டால். அதனால மனைவியானவள் தன்னுடைய புருஷனை நினைச்சணும், கனமனனும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அது வேதத்தினுடைய நியமமா இருக்குது. அடிமையாகணும் சொல்லி அல்ல. சோதர கீழ்ப்படிவது, கனம் பண்ணுவது இது புருஷ மனைவியுடைய கொடுக்கப்பட்ட கட்டளை, நியமம். அல்லேலூயா. அதே போல புருஷனும் தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசிக்கணும், வேற ஆட்களை நேசிக்க கூடாது. அல்லேலூயா. அது வேதத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது. மூன்றாவது சோதரம், முதல்ல சுய நம்ம ஆளக்கூடாது. ரெண்டாவது மனிதர்கள் நம்ம ஆளக்கூடாது. மூணாவது எபேசியர் 4:27. இதை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிசாசு நம்ம ஆளக்கூடாது. பிசாசு நம்மளை தூண்டுவான். ஆனா அவனுக்கு அவனுடைய ஆளுகைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. வாசிங்க எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க என்று சொல்லப்பட்டது. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு ஏத்துனாலே ஓடிடும். அல்லேலூயா. சோத்திரம். நாய் துரத்திட்டே வருதுன்னா சோத்திரம் ஓடுற வரைக்கும் அது துரத்திட்டே இருக்கும். எதிர்த்து நின்னாச்சுன்னா ஒரே ஓட்டமா. அல்லேலூயா. வந்த ஸ்பீட்ல ஓடும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு நீங்க அவனை துரத்த விட வேண்டாம், எதிர்த்து நின்னாலே போதும். அவன் நினைச்சிருவான், ஓடிடுவான். எத்தனை பேர் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கீங்க? அல்லேலூயா. அதோடு கூட குடியிருந்தானே எதிர்த்து நிக்க முடியாது. அவன் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தானே எதிர்த்து நிக்க முடியாது. இதே போலத்தான் சொல்றோம். ஒரு 5 நிமிஷத்துல காரியங்கள் சொல்லி, ஒரு வீட்டுல வந்து பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரி இருந்தான். அவளுக்கு ஜெபம் பண்ண முடியாத ஒரு ஊழியக்காரன் அழைத்தாங்க. அழைத்த போது ஸ்தோத்திரம் இது சொல்லித்தான், நான் போயிறேன், எனக்கு என்ன வேணும்னா ரொம்ப பசியா இருக்கு. ஒரு தட்டு பிளேட்டு கிடைச்சு பிரியாணி கிடைச்சுன்னா சாப்பிட்டுட்டு நான் நினைச்சிருவேன், போயிடுவான் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம் அந்த வீட்டில் உள்ளவங்களை பார்த்து, சரி கடைசி அது பிரியாணி கேட்குது கொடுங்க. அந்த பிரியாணியை சாப்பிட்டாச்சு. சோத்திரம். பிரியாணியை 2 நிமிஷத்துல சாப்பிட்டு யாப்பம் போட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சா தொண்டை அடைக்குது. ஏதாவது ஜூஸ் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். 2 லிட்டர் பாட்டில் வாங்கித்தாங்க அப்படின்னு. உடனே 2 லிட்டர் பாட்டில் மிராண்டா வாங்கி கொடுத்தாச்சு.
அது மிரண்டாவும் ஒரே நிமிஷத்துல அவ்வளோத்தையும் குடிச்சாச்சு. குடிச்ச உடனே குடிச்சிட்டு ஒரு ஏப்பம் ஆஞ்சல் விட்டாச்சு. சோதரன் லேலூயா. ஆமா பாருங்க, அந்த சொல்லிச்சு, சாப்பிட்டாச்சு, ஜூஸ் குடிச்சாச்சு, இப்ப எனக்கு கண்ணு கறங்குது, தூக்கமா வருது, நான் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு நினைச்சேன் போயிடும் அப்படின்னு. உடனே சொன்னாரு, சரி அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன்னு சொல்லுது அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. அது தூங்கிச்சு ஒரு 5 மணி நேரம் பயங்கர உறக்கம், செத்த உறக்கம் வரணும். சில செத்த உறக்கம் வரணும் தெரியுமா, அதே போல செத்த உறக்கம் வரணும். அது வரைக்கும் அவரும் காத்துட்டு இருக்கிறார், வீட்டில் உள்ள எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அது எழும்பிச்சு. எழும்பினோடனே சொன்னாரு, சரி நீ போறேன்னு சொன்னால போ அப்படின்னு. உடனே அது என்ன சொல்லி சொன்னேன், இவ்வளவு நேரம் நான் சொன்னேலாம் நீங்க கேட்டிய, இவ்வளவு நேரம் நான் சொன்னேலாம் நீங்க கேட்டிய, நான் எப்படி போக முடியும், நீங்க போங்க. பிசாசு சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போகாது இல்லையா? பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், சில படங்கள் பிசாசுக்குரிய படங்கள் உங்க வீட்டுல இருக்கலாம், சில மந்திர தகடுகள் இருக்கலாம், சில சாபத்தீடான பொருட்கள் இருக்கலாம், அதெல்லாம் இருந்ததுன்னா போகாது. பிசாசுக்கு இடம் விடாமல் இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். அதுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது போகாது. அதுக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது இல்லையா? அது நம்மளை பயமுறுத்தும். எங்க வீட்டுல இருந்துங்க பிசாசுக்குள்ள அத்தனை தகடுகளை போட்டாலும் எல்லாத்தையும் மாத்திட்டோம். சோதரம், ஏன்னா நம்ம அதுக்கு அடிமையாக கூடாது இல்லையா? சோதரம், அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னு சொன்னா அது நம்மளை விட்டு போகாது. சோதரம், என்னன்னா அதுக்கு நம்ம அடிமையா நம்ம சொன்னா அது கேட்கவே கேட்காது. அடிமைக்கு வார்த்தை யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டான். நம்ம அதுக்கு அடிமையா இருந்தோம்னா அது நம்ம வார்த்தை கேட்காது. அப்போ அதை நம்ம விரட்டணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்னாலே ஓடிடுவான். லேலூயா. நீங்க சுயத்துல எதிர்த்து நின்னீங்கன்னா ஓட மாட்டான். எந்த மனுஷனுடைய பலத்துல எனக்கு இந்த ஆளு இருக்காங்க, எங்க போலீஸ்காரங்க எனக்கு தெரியும், அப்படி இப்படி தெரிஞ்சுட்டு நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா போக மாட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன் சொல்லி நீங்க எதிர்த்து நின்னுங்க பார்ப்போம். அது அடுத்த செகண்ட ஓடிடும். லேலூயா. சத்தமா லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், சாரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட நிலங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கே போவேன்னு சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாம் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகும்போது அந்த மனுஷன் வெறுமையாக்கப்படுறான், சுத்தமாயிட்டான். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த இருதயத்தை, அந்த மனதை, அந்த ஆத்துமாவை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பணும். லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் நிரப்பணும். அதை விட்டுட்டு வெறுமையாக்கிட்டாங்க சொன்னா அந்த பிசாசு போய் வேற எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்க்கணும். பிசாசுடைய வேலையா இருந்தான், எங்கேயாவது தங்க இடம் கிடைக்குமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு கிடைக்காட்டா மறுபடியும் வரும். வந்து அது சும்மா வராது, கூட 7 கூட்டிட்டு வரும். ஒரு ஆள் இருந்த போதே பெரிய போராட்டம். 7 பேர் சேர்ந்தா என்ன ஆகும்? நிறைய குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்திலோட பிசாசு போராடுறான். ஏன்னா அவங்க வீடெல்லாம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது, ஆனா வெறுமையா இருக்கு. திறந்தோடு ஜெபம் பண்ணி வசனம் படிக்காம இருக்கக்கூடிய வீடு வெறுமையா இருக்கு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க, இயேசு ஏற்றுவான்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றன்னு சொல்றாங்க. அந்த குடும்பங்களுக்குள்ளாலோட பிசாசு முன்னாடி இருந்ததை விட 7 மடங்கு போராடிட்டு இருக்கு. அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. சோத்திரம். காரணம் சொன்னா ஆண்டவருக்கு முழுமையான இடம் கொடுக்காது. தேவனுடைய ஆளுகை நமக்கு வேணும். முதல்ல சுயத்துக்கு
இடம் கொடுக்க கூடாது. சுயத்துக்கு இடம் கொடுத்தா நிறைய பிரச்சனைகளை மாட்டிடுவோம். மனுஷன் நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. மனுஷனுக்கு ஆளுகை செய்யணும்னு சொன்னா மனுஷரை திருப்திப்படுத்தி நம்மளால முடியாது. மனுஷன் காட்டுற வழியில தான் நம்ம போகணும். அவன் நம்மளை உலகத்தை நேரம் நடத்துவான். அல்லேலூயா. மூன்றாவது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தன்னு சொன்னால் அவன் நம்ம மொத்த ஆத்மாவையும் அழிச்சு போடுவான். யூதாஸ், இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தனால அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு செய்யற ஒரு முக்கியமான காரியம் சொன்னா அவன் தேவனை தூஷிக்கிறதுக்கு வழி நடத்துகிறான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு யூதாசை வழி நடத்தினான். ஸோ அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் நாண்டு கொண்டு சேட்டான். தற்கொலையை நாவி அது பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால வருகிறது. யூதாஸ் தற்கொலை பண்ணி சேர்த்தான். சில குடும்பங்களை தற்கொலை நாவி போராடிட்டு இருக்குது. நான் எதுக்கு வாழ்றேங்கிற ஒரு நிச்சயம் இல்லாதபடி போராடிட்டு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது பிசாசுடைய ஆவி. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தேன்னா பிசாசு உன் குடும்பத்தை அழிச்சிருவான். அதனால இயேசுக்கு இடம் கொடுங்க. இயேசு உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சுயம் என்னை ஆளக்கூடாது. ஆண்டவரே, மனிதர்கள் என்னை ஆளக்கூடாது. சுய புத்தி மேல சாய்ந்து எது கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. சுய புத்தி மேல சாயாத, உன் திறமை மேல சாயாத, நம்ம சுய இச்சை மேல சாயாத. எதை கேட்டாலும் ஆண்டவர் அவருக்கு விருப்பமா பாரு.